ஹலோ வணக்கம், நான் மார்க் மாரிமுத்து. சோஷியல் லீகல் கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வந்தேன். என்ன அப்ஸ்கில் பண்ணிக்கலாங்கிறதுக்காக நான் அங்கே போனேன். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளை விட நிறைய நாலேஜ் உள்ள பீப்புளோட நம்ம கனெக்ட் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயத்துக்காக தான் நான் சோஷியல் லீகலுக்குள்ள அதுக்கும் ஒரு காரணம். ஏன்னா நிறைய அவங்க ஒரு டீம் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, நிறைய விஷயங்களை ஆர்என்டி பண்ணிட்டு இருக்காங்க, ஏஐ, அதுக்கப்புறம் டூல்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு அப்கிரேடான ஒரு பீப்புளோட நம்ம பழகுறது. மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி. ஸோ இந்த கம்யூனிட்டியில் இருந்தால் நமக்கு நிறைய பீப்புளோட சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. இந்த டீமுக்குள்ளே வந்தோம்னா நிறைய பேரை நம்ம ஒரு கலெக்டிவ் தாட்டில் உள்ளவங்களை நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு கிடைச்சிச்சு. நான் இதெல்லாம் கிடைக்குங்கிறதுக்காண்டி தான் சோஷியல் லீகலுக்குள்ளே போனேன். எனக்கு இதெல்லாம் கிடைச்சிச்சா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கிடைச்சிச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 4 monthsல நான் ஒரு 16 lakhs earn பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எனக்கு சோஷியல் லீகல்ட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஹவர் வேல்யூன்னு ஒன்று சொல்லி கொடுத்தாரு. முக்கியமான எனக்கு ஒரு ஸ்பார்க் மூமெண்ட்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த ஸ்பார்க் மூமெண்ட் எனக்கு அது கிடைச்சிச்சு. நம்மளோட டைமை எப்படி சேவ் பண்ணுறது, நம்ம டைமை எப்படி ப்ரொடக்டிவிட்டியாக மாற்றுறது, இந்த விஷயத்தை அங்கேருந்து கற்றுக்கிட்டேன். ரெண்டாவது வந்து ஒரு சேல்ஸை வந்து எப்படி அப்செல்லிங் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கம்யூனிட்டியில் பீப்புளோட எப்படி கனெக்ட் ஆகிறது, நெட்வொர்க்கிங் பண்ணுறது எப்படிங்கிறதையும் அங்கேருந்து நான் கற்றுக்கிட்டேன். சோஷியல் லீகல்னு சொல்லும் போதே எனக்கு வந்து மைண்டுக்கு வருது என்னென்னா, விடாமுயற்சி, தொடர் பயிற்சி = வெற்றி.